Hello students. So in the video la vandu nama standard 11 physics la unit 1 application of dimensional analysis la third application பார்க்க போறோம். அதோட related problems பார்க்க போறோம். சரியா? So third application உங்களுக்கு நினைவு இருக்கா என்னதுன்னு? So third application என்னது? To establish the relation among various physical quantities. So அதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல different physical quantities இருக்கும் அதெல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் தட் application number 3. ஸோ அதை பேஸ் பண்ணி you have example 1.15. ஸோ what is that example 1.15? கவனிங்க. Obtain an expression for the time period t. Obtain an expression means you have to find a formula for the time period t. So t க்கு time period t க்கு வந்து ஒரு formula கண்டுபிடிக்க போகிறோம். The t means what? You know, it is the time period of the simple pendulum. This time period t depends upon three factors. What are they? Number 1, mass m of the bob. Number 2, length L of the pendulum. And number 3, acceleration due to gravity g at the place. Okay, where the pendulum is suspended. So the t வந்து time period t, it depends on three factors. Number 1, mass. Number 2, length. And number 3, acceleration due to gravity. இது போக ஒரு கான்ஸ்டன்ட் k is equal to 2pi அவங்க வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. that is a given data. சரி, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? so we start. so solution, time period t, it depends on, so depends on வந்து நம்ம இங்கே proportional சொல்லி காமிக்கிறோம். it depends on mass m, length L and acceleration due to gravity g. okay va? now we have to put some powers. okay va? so let this be a b c. okay va? ஏன் இங்கே பவர்ஸ் போடுறோம்னா பிகாஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸில் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா m⁴ l⁴ இந்த மாதிரி வருதா. ஸோ we have to use that powers. so therefore you are having m⁴a, l⁴b, g⁴c. okay va? I have to remove the proportionality sign. so t is equal to some constant k, m⁴a, l⁴b, g⁴c. now இங்கே k னா என்னது? k equal to 2pi. it is a constant term, ஒரு நம்பருக்கு வந்து டைமென்ஷன் இருக்குமா? இருக்காது. நம்ம டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். ஸோ யூ கேன் ரைட் k is a constant and therefore it does not have or it has no dimension. it is does not have no or no dimension. so k க்கு வந்து டைமென்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ henceforth நம்ம அடுத்தடுத்த டெரிவேஷன் வரப்போமே இந்த k ஃபேக்டர் நம்மளுக்கு வராது. ஸோ லாஸ்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ k வந்து இட் ஹேஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஸோ வி நாட் யூஸ் k. ஓகேவா? சரி, நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு apply the dimensional formula for each term. what is the dimensional formula for t? t என்னது? time period. so time period t⁴1, that is the dimensional formula equal to k வந்து constant, no dimension விட்டுருங்க. m வந்து mass, so m⁴a, l வந்து length, so l⁴b, g வந்து acceleration due to gravity, so l⁴1 t⁻²c. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்க்கு வந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா, இயர் லெஃப்ட் சைட் நோ சேஞ்ச், m l ரெண்டுமே ஒவ்வொரு ஃபேக்டர் தான், அதனால் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த தேர்டில் பார்த்தீங்கன்னா l ஒரு டேர்ம் இருக்குது, t ஒரு டேர்ம் இருக்குது. ரெண்டுக்கு காமனான ஃபேக்டர் வந்து பவர் வந்து c. ஸோ இந்த c வந்து நம்ம ரெண்டுக்குமே என்ன செய்ய போகிறோம்? பிரித்து எழுத போகிறோம். ஸோ எப்படி பார்க்கலாம்? ஸோ லெஃப்ட் சைட் t⁴1 ஈக்குவல் டு m, இது வந்து பவர் a, l, பவர் b. இதை வந்து நம்ம பவர்ஸை பிரிக்கிறோம். ஸோ l⁻c ஆயிரும், தென் t⁻−2c ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் நோ சேஞ்ச், ரைட் சைடில் m இட் இஸ் ஒன்லி 1, t இஸ் ஆல்சோ ஒன்லி 1, பட் l பார்த்தீங்கன்னா யூ ஹேவிங் 2l. ஸோ அந்த 2l வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? you have to include under one factor. ஓகே, ரெண்டு எல்லையும் சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்க போகும்போது இந்த b c வந்து பவர்ஸ் என்ன ஆயிரும்? you have to add it. so let us see என்ன பண்ணலாம். so t⁻
1 is equal to m power a l power b plus c and then t power minus 2c. So நம்ம dimension போட்டாச்சு, powers எல்லாம் include பண்ணிட்டோம் under the same MLT format. So MLT, that is dimension formatல கொண்டு வந்துட்டோம். Now we have to compare the powers. Powers compare பண்ணோம்னா இப்போ t ஓட பவர் வந்து இந்த t ஓட பவரோட தான் கம்பேர் பண்ண போகிறோம். பட் இங்கே ml இருக்குது, இங்கே ml இல்லைன்னா மீன்ஸ் வாட், இட் இஸ் m power 0 l power 0 t power 1 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா? this is equal to m power a l power b plus c and t power minus 2c. ஓகேவா? now we have to compare the powers with the same base சேமாக இருக்கிறத பவர்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே m இருக்குது, இங்கே m இருக்குது. ஸோ a equal to 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு l பேஸ் சேம், powers நம்ம equate பண்ணுறோம். So getting b plus c equal to 0. Then t base same, powers equate பண்ணோம்னா minus 2c equal to 1. Now a equal to 0. So a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Here c becomes minus half. ஓகேவா? So c ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Now இந்த c ஓட minus half வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம். So b plus c equal to 0. cக்கு பதிலாக இங்கே என்ன போட போகிறேன், மைனஸ் ஹாஃப் போட போகிறேன். ஸோ b minus half equal to 0, which means b ஓட வேல்யூ என்னது, half. So we have found out the value for a, b and c. இந்த மூணு வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to substitute in this equation. t is equal to k m power a. So let this be நம்ம equation. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? ஸோ யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஏ பி அண்ட் சியோட வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 டி இஸ் ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ அவங்களே கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2π எம் பவர் ஏ. ஸோ எம் பவர் ஏ என்னது 0, எல் பவர் பி, பியோட வேல்யூ வந்து half, and g power c, c ஓட வேல்யூ வந்து minus half. Now we are going to rearrange. How we have to going to rearrange? So t is equal to 2π, m power 0 is 1, so leave it. Then l power half, the g power minus half வந்து நான் denominatorல கொண்டு போயிடலாம். ஸோ இது ஓகேவா? g power half ஆயிரும். now power half வந்து வேறு எந்த மாதிரி எழுதலாம், ஸ்கொயர் ரூட்டுன்னு வச்சு எழுதிக்கலாம். ஸோ t equal to 2π square root of L by G. So this is the final expression you are getting. T is equal to 2π square root of L by G. That is the final expression for the time period T of the simple pendulum. So we have found out the formula. So இதே மாதிரி example 1.15 மாதிரி example 1.16 are having example 1.16. அதே மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். கொஸ்டின் என்னென்னு பார்ப்போமா? the force F acting on a body moving in a circular path. ஸோ ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதோட ஃபோர்ஸ் வந்து F. this force it depends on mass of the body. ஸோ mass வந்து M, velocity V and radius R of the circular path. ஸோ ப்ரீவியஸ் கேஸில் நம்ம டைம் பீரியட் சொன்னோமா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ அண்ட் ஸோ. அதே மாதிரி the force F it depends on 3 factors: mass of the body, velocity V and radius R of the circular path. நம்ம என்ன செய்யணும், obtain the expression for the force by dimensional analysis method. ஸோ ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? then take the value of k equal to 1. அவங்களே கொடுத்துட்டாங்க, k ஓட வேல்யூ வந்து 1. so how to proceed? so we'll start solution. So F, force F is directly proportional to the mass M, then velocity V and the radius R. So நம்ம போட்டோமா, then as usual previous case மாதிரி powers போடுறோம் A, B and C. Okay va? Then you have to remove the proportionality sign. So F is equal to some constant K, M power A, V power B and R power C.
again k is a constant, k equal to 1 ஒரு நம்பர் தானே, so k is a constant and therefore it has no dimension. Okay va, so it has no dimension, so henceforth நம்ம k வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் as per the last example, previous example. Okay va, இப்போ force. Now next வந்து நம்ம என்ன செய்கிறோம், force, mass, velocity and radius வந்து we have to apply the dimension formula. What is the dimension formula for force? It is m power 1, l power 1 and t power minus 2. சரியா, this is equal to k, leave it, m is mass, so m power a, v is velocity, v என்னது velocity, so l power 1, t power minus 1 power b. Okay va, and then radius, it is nothing but it is the length, so நம்ம l power c ன்னு போட்டுக்கிறோம். Okay va, so we have applied the dimension formula. Now we have to open this bracket, so left side as it is, no change, m power 1, l power 1, t power minus 2 as it is. Right side m power a, இது bracket open பண்ணோம்னா l power b ஆயிரும், t power minus b ஆயிரும் and l power c. இப்போ right side பார்த்தீங்கன்னா m வந்து ஒரே term தான், t also one term, but l வந்து ரெண்டு l இருக்கு, so we are going to combine. So next step, left side m power 1, l power 1, t power minus 2 as it is, then m power a, l வந்து இங்கே b இருக்குது, இங்கே c இருக்குது, ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணால் b plus c. ஓகேவா, and t power minus b. ஓகேவா, சரி. Now next step we have to compare the powers. We have to compare the powers. Powers compare பண்ணோம்னா what you will get? So let us see. m ஓட powers compare பண்ணோம், you are getting a equal to 1. L ஓட powers compare பண்ணோம்னா we are getting b plus c equal to 1 and t ஓட powers compare பண்ணோம்னா you are getting minus b equal to minus 2. So I repeat, பாருங்க, m ஓட powers compare பண்ணோம், you are getting a equal to 1. ஓகேவா, then L ஓட powers compare பண்ணோம், you are getting b plus c equal to 1. And t ஓட powers compare பண்ணோம்னா you are getting minus b equal to minus 2. ஓகேவா, ரைட்டா, ஓகே. இப்போ a equal to 1 வந்து no change, you have found out the value for a. இங்கே பார்த்தீங்கன்னா both side minus cancel ஆயிரும், so b equal to 2 கிடைக்கும். ஓகேவா, so b equal to 2, so no change. இப்போ இந்த b equal to 2 ஓட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம். சரியா, so b plus c equal to 1ல b வந்து நான் 2 substitute பண்ணுறேன், so 2 plus c equal to 1, therefore c is equal to 1 minus 2 எவ்வளவு, minus 1 தானே, இங்கே 2 இங்கே போயிடுச்சுன்னா, so c equal to minus 1. So I found out the values for a, b and c. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், we are going to substitute in this formula, f equal to k. So let this formula be 1. ஓகேவா, so from equation 1 f equal to k ஓட வேல்யூ வந்து 1 அவங்களே கொடுத்துருக்காங்க, ஸோ 1 m power a ஓட வேல்யூ 1, v power b ஓட வேல்யூ வந்து 2 and r is equal to r power c ஓட வேல்யூ வந்து minus 1. So f is equal to m v square. The r power minus 1 வந்து நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம், so it becomes just r. So f equal to mv square by r. So this is the required force. So force F, which is acting on a body moving in a circular path. So அதோட force ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், mv square by r. This force is nothing but it is also called as the centripetal force. ஓகேவா, circular pathல மூவ் ஆகல, that force F equal to mv square by r. Next we come to numerical problems, which is on page number 39. உங்கள் physics bookல page number 39ல book backல numerical problem, அதில் வந்து third sum. It is related to that application. ஓகேவா, ஸோ அதனால் இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் third sum. Third sum என்ன கொடுத்துருக்காங்க, assuming the frequency, right,
here you have a term frequency nu. So per nu னு சொல்லிக்கலாம் ஓகேவா. So assume the frequency nu of a vibrating string may depend upon applied force F, length L and mass per unit length M. So இங்கே M நல்லா கவனிக்கணும். M is not mass, it is mass per unit length. அதுதான் M னு கொடுத்துருக்காங்க. What you have to find? You have to prove that this frequency is directly proportional to 1 by L square root of F by M by using dimensional analysis. So இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், இன்ட்ரெஸ்டிங் சம், நல்லா கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் தட் இஸ் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ கொடுக்கல. தட் மீன்ஸ் நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனில் தான் நம்ம எண்ட் பண்ணணும். ஸோ கே கொடுக்கல. ஸோ we have to end it with the proportional sign. So we have to prove this, okay va, nu proportional 1 by L square root of F by M. Same method, okay va. நம்ம physical quantities என்னன்னு பார்க்குறோம். அது depends on, so directly proportional, what are the factors, then we have to apply the dimensional formulas, then compare the powers and then finally you will get the values, okay va. So we'll start the solution. So frequency nu is directly proportional to applied force F, then length L and mass per unit length M. Powers apply பண்ணுறோம் A, B, C. Then remove the constant K போடணும், அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே வராது ஓகேவா, ப்ரொபோர்ஷனில் தான் கொண்டு போகிறோம். சரி, ஸோ ஃப்ரீக்வன்சி நியூ ப்ரொபோர்ஷனல் F பவர் A L பவர் B. இங்கே M வந்து நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம்னா இட் இஸ் மாஸ் பர் யூனிட் லென்த்து. மாஸ் பர் யூனிட் லென்த்தை வந்து ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஆக்சுவலி அது எம்முன்னு வச்சு தான் நம்ம எழுதணும், பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன், எம் பை எல் பவர் சி, மாஸ் பர் யூனிட் லென்த்து. ஸோ மாஸ்க்கு எம்மு போட்டோம், பர்னா டிவைடு, யூனிட் லென்த்துனா எல், ஓகேவா. சரி, ஸோ இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இது கவனிக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன ஆயிரும், ஈக்குவேஷன் வராது, தப்பாக ஆயிரும், ஓகேவா. Now we have to substitute the dimensional formulas. So frequency is nothing but it is the inverse of the time period. So இதோட dimensional formula t power minus 1 ஆயிரும், is directly proportional to force. Force இப்போ தான் நம்ம பார்த்தோம், m power 1 l power 1 t power minus 2 whole raised to a. Length வந்து l power b, okay. Mass per unit length, mass na m power 1 per length na l, அது மேலே போயிடுச்சுன்னா l power minus 1 power c, ஓகேவா. இந்த டேர்ம் கவனிங்க, l மேலே போயிடுச்சுன்னா minus l. Now this side you are not having m term l term, so let us write m power 0 l power 0 t power minus 1 proportional. Now you open this bracket, so m power a l power a t power minus 2a, a நம்ம உள்ள எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம், then l power b, then here m power c l power minus c, ஓகேவா. சரி, இப்போ m வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது சேர்க்கணும், l ஆல்சோ 2 டேர்ம்ஸ் இருக்குது மொத்தமாக சேர்க்க போகிறோம், t வந்து only 1, so leave as it is. So you have m power 0 l power 0 t power minus 1 is directly proportional to you have m power இங்கே a இங்கே c, so a plus c. l வந்து a இருக்குது b இருக்குது இங்கே cயும் இருக்குது, so l power a plus b minus c, ஓகேவா. then t power minus 2a. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு we have to compare the bases, ஓகேவா. சேம் பேஸ் இருக்கா, ஸோ சேம் பேஸ் பாருங்கள், இங்கே m இருக்குது இங்கே m இருக்குது, ஸோ it becomes அந்த பவர்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா it becomes a plus c equal to 0. இங்கே l, ஸோ அதை கம்பேர் பண்ணோம்னா a plus b minus c equal to 0. then t compare பண்ணோம்னா having minus 2a is equal to minus 1. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு
we will find what is the value for A, B and C. Now here you find minus 2A equal to minus 1, correct? Minus 2A equal to minus 1, both side minus cancels, so you have so திரும்ப எழுதுறேன் minus 2A equal to minus 1, so both side minus cancel, so A equal to half. Okay வா? Simple. இப்போ இந்த half வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே A plus C equal to 0 இதில் substitute பண்ண போகிறேன். ஸோ A plus C equal to 0, இதில் வந்து நான் A பதில் என்ன போடலாம், half போட்டுருவேன். C equal to 0, ஸோ C equal to இந்த half இங்கே வந்துச்சுன்னா minus half. ஸோ C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, minus half. ஓகே, நெக்ஸ்ட் A இருக்குது, C இருக்குது, நம்மளுக்கு B வேணும். ஸோ நடுவில் இருக்க ஃபார்முலா இருக்கா, ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A plus B minus C equal to 0, Aக்கு பதில் half போடுவேன், B நம்ம வேணும், minus C minus half, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் half equal to 0. ஸோ B plus இந்த half 1 equal to 0, which means B ஓட வேல்யூ வந்து minus 1. So we have found the value for A, B and C. இப்போ இந்த A, B, C ஓட வேல்யூ I am going to substitute in equation 1. ஸோ இதான் நம்ம first equation 1 வச்சுக்கலாம். So from 1 we get new proportional F power A. A ஓட வேல்யூ வந்து half, L, B ஓட வேல்யூ வந்து minus 1 and M, C ஓட வேல்யூ என்னது minus half. ஓகேவா? கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா? F பவர் A வந்து half, L பவர் B ஓட minus 1, B வந்து minus 1 and M வந்து பவர் C minus half. ஓகேவா? ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் நியூ ப்ரொபோர்ஷனல். இந்த F பவர் half வந்து நான் என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் F போடலாம். தென் L பவர் minus 1 என்ன பண்ணலாம், நான் டினாமினேட்டர் கொண்டு போயிடுவேன், ஸோ L ஆயிரும். M பவர் minus half அது என்ன ஆயிரும், கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்னவாயிரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் M ஆயிருமா, M பவர் மைனஸ் ஹாஃபு, M பவர் ஹாஃப்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் M. இந்த மைனஸ் இருக்கலன்னா நான் என்ன செஞ்சுட்டேன், டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டேன். Now we are going to rearrange this. So new proportional L பிரிச்சிடலாம். ஸோ 1/L, இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயர் ரூட் சேர்க்க போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் F by M, square root of F by M. So you got the formula, new proportional 1/L. This is 1/L square root of F by M. So finally proved. So கீழே எழுதலாம், hence proved. Thank you.